நேத்து நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு போன் கிடந்துச்சு. ஐயோ யாரோ போனை தொலைச்சிட்டாங்களே, போனை தொலைச்சவங்க கிட்ட இந்த போனை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல போனை ஆன் பண்ணி கால் பண்ணலாமேன்னு பார்த்தா போன் லாக்ல இருக்குது. சரி எமர்ஜென்சி நம்பர்ல யார் நம்பரையாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுலயும் யார் நம்பரையும் கொடுக்கல. உடனே என்ன பண்ண, வேற வழியே இல்லாம யாராவது அந்த போனுக்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த போனை கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தொலைஞ்ச போனை திருப்பி கொடுக்கறதுக்காக எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்ல. அதே இது ரோட்ல ஒருத்தர் மயங்கி கிடக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல அவர் பாக்கெட்ல இருக்கிற போன் லாக்ல இருந்து அதுல எமர்ஜென்சி நம்பர் கூட ஆட் பண்ணாம வச்சிருந்தாருன்னா அது எவ்வளவு கஷ்டம் நீங்களே சொல்லுங்க. அதனால காலத்தை தாமதிக்காம இப்ப உடனே உங்க போன்ல இருக்கிற செட்டிங்ஸ் குள்ள போய் லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தொட்டு எனக்கு ஒண்ணுனா இவன் கண்டிப்பா வருவான்ப்பா அப்படின்னு நீங்க யார நம்புறீங்களோ அவரோட நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ணிருங்க. அடுத்ததா மறுபடியும் செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் தேடுங்க. இப்போ இந்த ஆப்ஷனுக்குள்ள போய் நீங்க ஆபத்துல இருக்கும்போது யாருக்கிட்டலாம் நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ அவங்க எல்லார் நம்பரையும் ஆட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்க போன் லாக்லயே இருந்தாலுமே இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க போன் லாக்ல இருக்கும்போது கீழே இருக்கிற இந்த லாக் பட்டனை தூக்கி விட்டுட்டு எமர்ஜென்சி கால் அப்படிங்கறத தொட்டா போதும், நீங்க எமர்ஜென்சி கான்டாக்ட்ல யார் நம்பர்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட நம்பரும் வந்துரும். அந்த நம்பரை தொட்டா மட்டும் போதும், உங்க போனோட லாக்க ஓபன் பண்ணாமலே கால் பண்ணி தகவலை சொல்லிடலாம். ஆபத்தான நேரத்துல உங்க உயிரையே பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷனை உங்க போன்ல உடனே கண்டிப்பா